யாழ்ப்பாணம் வடலியடைப்பு என்ற கிராமத்துல 3 பிள்ளைகளோட ஒரு குடும்பம் வாழ்ந்து வருகிறது. அப்பா உயிரிழக்கிறார். அம்மா தன்னுடைய 3 பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் நெசவு தொழிலுக்கு போய் கொண்டிருந்த நேரம் ஒரு தகவல் ஒன்று போகிறது அந்த அம்மாவுக்கு. இப்படி ஒரு இல்லம் இருக்குது, அந்த இல்லத்துல உங்களுடைய பிள்ளையை கொண்டு போய் சேர்த்து விடுங்க உண்டு. அந்த அடிப்படையில அந்த அம்மா 2வது மகளை அந்த இல்லத்துல கொண்டு போய் சேர்க்கிறார். அங்க ஒரு அம்மா தான் அந்த இல்லத்தை நடத்தி வர. அந்த அம்மாவினுடைய தலைமையில நடத்தப்பட்டு வந்த அந்த இல்லத்துல கல்வி கற்று உயர்தரத்துல சித்தியடைந்து பல்கலைக்கழகத்துல பட்டம் பெற்று ஆசிரியராக பணியாற்றி இப்ப ஜெர்மன்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இன்றைய நாள்ல இந்த காணொளியில சில தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறார். அது நிச்சயமாக உங்களை வியக்க வைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. தயவு செய்து இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். மறக்காது பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையிலே இருக்கிறது துர்கா மகளிர் இல்லம். யாரால் உருவாக்கப்பட்டது என்று கேட்டால் எல்லாருமே சொல்லுவார்கள் தங்கம்மா அப்பா குட்டி என்று. தங்கம்மா அப்பா குட்டி என்ற பெயரை நாங்கள் படிக்கிற காலங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருடைய வரலாறுகளை எழுத்து மூலமாக அறிந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் ஜெர்மனில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த அக்காவோட கதைக்கலாம். வணக்கம் அக்கா. வணக்கம் தம்பி. உங்களோட பெயர்? என்னுடைய பெயர் தானேஸ்வரி சிவகுமார். சரி, உங்களுடைய விபரத்தை கேட்கறதுக்கு முதல் நீங்கள் தங்கம்மா அப்பா குட்டி அவர்களால முன்னெடுத்து செல்லப்பட்ட அந்த துர்கா மகளிர் இல்லத்தில் இருந்ததால நீங்கள் தங்கம்மா அப்பா குட்டி அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்று மிக சுருக்கமா சொன்னீங்களா? அம்மா அவர்கள் தெல்லிப்பளையில பிறந்து 19வது வயதில் ஆசிரியராக பணியாற்றி அவர் கொழும்பு, மட்டக்களப்பு, தெல்லிப்பளை, அளவட்டி ஆகிய இடங்களில் உள்ள பாடசாலைகளிலே கல்வி கற்பித்த அனுபவத்தோடு தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்தின் தனாதிகாரியாக 65ஆம் ஆண்டு பதவியேற்றிருந்தார். அதன் பிறகு அவரது செயற்திறன் மிக்க பணிகளால ஆலயத்தின் தலைவராக 77ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டார் அந்த தர்மகர்த்தா சபையினரால. அவர் ஆலயத்தோடு அண்டிய பணிகள் பலவற்றை செய்தாலும் 1982ஆம் ஆண்டு துர்காபுரம் மகளிர் இல்லம் என்ற ஆதரவற்ற பெண் பிள்ளைகளுக்கான இல்லம் ஒன்றை நிறுவினார். அவர் தொடங்கிக்கு அந்த இல்லத்தில் 9 பிள்ளைகளுடன் அந்த இல்லம் தொடங்கப்பட்டது. நான் 84ஆம் ஆண்டு அங்கு 23 பிள்ளைகள் இருந்தார்கள். 24வது பிள்ளையாக நான் அந்த இல்லத்திலே சேர்ந்திருந்தேன். நீங்க பிறந்த இடம்? நான் பிறந்த இடம் பண்டதரவு கிராமத்துல வடலியடைப்பு என்ற ஊர்ல. சரி, உங்க குடும்ப சூழ்நிலைகள் எப்படி? எனது அப்பா ஒரு விவசாயி, அம்மா சாதாரண வீட்டு பெண். எனக்கு 2 சகோதரர்கள், ஒரு அண்ணாவும் ஒரு தங்கையும். ஆனா எதிர்பாராத விதமாக எனது அப்பா 38வது வயதிலேயே இறுதி நோய் காரணமாக இறந்து விட்டார். அப்பொழுது அம்மா வறுமை காரணமாக 84ஆம் ஆண்டு என்னை துர்காபுரம் மகளிர் இல்லத்திலே கொண்டு போய் சேர்த்தார். உங்களுக்கு எப்படி அந்த துர்கா மகளிர் இல்லம் தொடர்பான தகவல் கிடைச்சது? உங்க அம்மாக்கு அல்லது உங்களுக்கு? நான் சிறு பிள்ளை அம்மாவுக்குத்தான் அம்மா உடன் வேலை செய்த ஒரு ஆசிரியர் மூலம் துர்காபுரம் மகளிர் இல்லத்தின் செயலாளராக இருந்த திரு சிவபாகீஸ்வர ஐயா அவர்களின் தொடர்போடுதான் அந்த இல்லத்தை பற்றிய செய்தி எனது அம்மாவுக்கு கிடைத்ததாக அம்மா எனக்கு பல முறை கூறி இருக்கின்றார். நீங்க 84ஆம் ஆண்டு அங்க போய் இணையறீங்க. உங்களுடைய கல்வி நடவடிக்கை ஆரம்பத்தில இருந்து உயர்தரம் வரைக்கும் எங்க நீங்க படிச்சீங்க? இப்ப 4ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் அந்த துர்கா இல்லத்தினூடாக பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்பீங்க. அதுக்கு முதல் எங்க படிச்சீங்க? 1ஆம் ஆண்டுல இருந்து 3ஆம் ஆண்டு வரைக்கும்? முதலாம் வகுப்பில இருந்து 3ஆம் வகுப்பு வரையும் வடலியரப்பு கிராமத்தில் உள்ள சைவ பிரகாசா வித்தியாசாலையில நான் கல்வி கற்றேன். 4ஆம் வகுப்பும் 5ஆம் வகுப்பும் தெல்லிப்பளையில் உள்ள சைவ பிரகாசா வித்தியாசாலையில கல்வி கற்றிருந்தேன். 6ஆம் வகுப்பில் இருந்து 11ஆம் வகுப்பு சாதாரண தரம் வரைக்கும் தெல்லிப்பளையில் அமைந்துள்ள ஜூனியர் கல்லூரியில நான் கல்வி கற்றேன்.
12ஆம் 13ஆம் தரத்தினை தெல்லிப்பளையில் இருந்து இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டபடியால் நாங்கள் ராமநாதன் கல்லூரி வளாகத்திலேயே துர்காபுரம் மாநில பிள்ளைகள் அனைத்து பேரும் தங்கி இருந்தோம். அதனால் உயர்தரத்தை அங்கேயே கல்வி கற்று அங்கேயே பரீட்சையையும் நான் எழுதி தோட்டி பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி இருந்தேன். நீங்க உயர்தரத்துல என்ன பெறுபேறு பெற்ற? நீங்க கலைப்பீடத்துல கல்வி கற்ற நான் 3 A தர சித்திகளையும் 1 C சித்தியையும் நான் கல்வி கற்கைக்கு 4 பாடங்கள் 3 Aயும் 1 Cயும் எடுத்து மாவட்ட நிலையில 4ஆம் இடத்தை பெற்று கலைத்துறையில சித்தி அடைந்திருந்தேன். சரி சரி. இப்ப உங்களுடைய அந்த பல்கலைக்கழகம் அந்த வாழ்க்கையை தொடர்பாக கேட்கறதுக்கு முதல் அங்க போனதுக்கு பிறகு நீங்க அந்த தங்கம்மா அப்பா குட்டி அவர்கள் தொடர்பா என்ன விடயத்தை புரிஞ்சு கொண்ட நீங்க அவர்களுடைய செயற்பாடுகள் என்ன மாதிரி இருக்கிறது? 24 மணி நேரமும் இல்ல பிள்ளைகளுடனே தங்கி இருந்தார். அதனால அவர்களுக்கு சிறிய வயதுல இருந்தே தமிழ் சமயம் அந்த பாடங்களை சொல்லித்தர ஒரு ஆசிரியராகவும் இருந்தார். சிறு வயதிலிருந்து உயர்தரம் கேட்கும் வரைக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும். எல்லா பிள்ளைகளோட உணவு, உடை, உரையுள், ஆலய வழிபாடு எல்லாவற்றையும் ஒரு ஒழுங்கு முறையில விடிய கால எழும்புறதுல இருந்து நாங்கள் இரவு படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் ஒரு அட்டவணைப்படி நமது வாழ்க்கை முறை அமைந்திருந்தது. அதிகாலை 4 மணிக்கு எழும்பி விடுவோம். எழும்பி குளித்து கலைக்கடன்கள் எல்லாம் முடித்து கொண்டு ஆலயத்துக்கு சென்று வழிபாடாற்றுவோம். பின்பு ஒவ்வொரு நாளும் வெளி வீதியை சுற்றி கோளறு பதிகமும் பாடுறது எங்களோட பழமையான வாழ்க்கையின் ஆரம்பமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும். அதன் பிறகு நாங்கள் இல்லத்துக்கு தேநீர் அருந்தி அதன் பிறகு காலை உணவுகளை முடித்துக் கொண்டு பாடசாலைக்கு செல்றதுக்கு ஆயத்தமாயிடுவோம். பின்பு பாடசாலை விட்டு வந்த பின்பு மதிய உணவு எங்களோட கடன்களை முடித்துக் கொண்டு மதிய உணவு உண்டு. அதன் பிறகு சிறிது நேரம் இளைப்பாரி பிரத்யேக வகுப்புகள் நடைபெறும். நான் போய் 2-3 நாள் கொஞ்சம் அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்கிறது கொஞ்சம் சின்ன பிள்ளைதானே கவலையாக இருந்தது. ஆனா பிறகு ஒரு 2-3 நாள் தான் அந்த நிலைமை இருந்திருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். எனக்கு அதுக்கு பிறகு ஞாபகமே இல்லை. நாங்க அங்க இல்லத்திலேயே ஒன்றி விட்டோம். எங்களுக்கு மேற்பார்வையாளராக இருந்தவர்கள் மற்றது எங்களோட சக பிள்ளைகள் எல்லாரும் நல்ல அன்பாக இருந்து அவர்கள் எங்களுக்கு நல்ல வடிவாக வீட்டுல தார மாதிரி உணவு, நல்ல உணவு தருவார். நல்ல ஆரோக்கியமான உணவு, நல்ல எல்லாமே எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. வீட்டுல எங்களுக்கு கிடைக்காத வசதி எல்லாம் அங்கு கிடைத்தபடியா எங்களுக்கு வீட்டு ஞாபகம் வர்றது சரியான குறைவு. ஒரு நாளும் விழாக்கள் வரும், திருமண மண்டபத்துல நிறைய திருமண நிகழ்வுகள் நடைபெறும். இதுல அந்த அக்கா சொல்லிக்கு குறிப்பா ஒன்று சொல்லுவாங்க. தங்கம்மா அப்பா குட்டி அவர்கள் அங்க ஆலயத்துல நிறைய கட்டடம் சார்ந்த விடயங்களை எல்லாம் செய்திருக்கிறார். அதுல ஒன்று இந்த திருமண மண்டபம். அந்த திருமண மண்டபத்துல குறைந்த செலவில் திருமணத்தை செய்யறதுக்கான சூழலும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறதா நான் வரலாறுகள் படித்தறியும் போது அறிஞ்சிருந்தேன். அந்த அக்கா அடிக்கடி திருமணங்கள் நடக்கும் என்று சொல்லும் போது தான் அதை சொல்லணும் போல இருந்தது. எப்படி ஒரு ஆளை அழைக்கிறீர்கள் என்றதை பார்த்து அவன் உங்களோட எப்படி இருந்தவான்றதை அறிஞ்சு கொள்ளலாம். அங்க இருந்த எல்லாருமே தங்கம்மா அப்பா குட்டி அம்மாவை எந்த மாதிரி அழைப்பார்கள்? என்ன எப்படி கூப்பிடுவார்கள்? எல்லாருமே பெரியம்மா தான் அழைப்பார்கள். எங்களோட அம்மாண்ட ஒரு சகோதரம், அது சிறிய புள்ள. நான் போகைக்கு பெரியம்மாண்டு தான் எல்லாரும் கூப்பிடுனோம். அப்படி நானும் பெரியம்மாண்ட கூப்பிடலாம் கேட்டு அப்படியே காலப்போக்கில் எல்லாருமே பெரியம்மாண்டு தான். பெரியம்மா அவன் பேர் சொல்லி பெருசா கூப்பிட மாட்டா. பிள்ளை என்றுதான், யாரு எந்த பிள்ளை என்றாலும் பிள்ளை என்றுதான் கூப்பிடுவா அதிகமாக. அப்படி ஒரு அம்மா அப்படி ஒரு நோய்வாய்ப்பட்ட நேரம் இப்ப எங்களுடைய அம்மா கவனிக்கிற மாதிரி ஒரு சாமத்துல ஒரு 6 மணி நேரத்துக்கு ஒரு மருந்து குளிசை கொடுக்கணும்டா. சில நேரம் 12-1 மணிக்கு தான் அந்த குளிசை கொடுக்குற நேரம் வரும் மாத்திரை. அந்த நேரம் எங்களோட மேற்பார்வையாளரை எழுப்பி விட்டு அப்படி பிள்ளைக்கு இந்த நேரம் குளிசை கொடுக்கணும் கொடுங்கோம். அப்படி ஒரு அக்கறையான எங்களோட சொந்த அம்மாவிலே கவனிக்க முடியாத அளவு அவ்வளவு பாசத்தோட தான் அவ வெளியில பார்த்தா எல்லாரும் கண்டிப்பான வாழ்ந்து நினைப்பினோம். நாங்க 19 வருஷம் அவளுடைய இருந்தபடியா சரியான ஒரு அன்பான ஒரு
அம்மா அவளா பிள்ளைகளுக்கும் கிடைச்சது எங்களோட பெரிய பேர் என்று தான் நான் சொல்லுவேன். எல்லா விடயங்களையும் கல்வியா இருக்கட்டும், நாங்கள் போடுற ஆடைகள் எல்லாம் வடிவாக அணிய வேணுமாக்கு. அதே மாதிரி பெண் பிள்ளைகள் எல்லாம் பருவமடைஞ்சு விட்டா எல்லாரும் சங்கிலி காப்பு போட வேணும், கழுத்துல சங்கிலி, கையில காப்பு, அந்த ஒழுங்கு எல்லாம் உடனே செய்வா. என்னென்ன பெண் பிள்ளைகளுக்கு தேவையோ எல்லாமே அந்தந்த காலத்துல செய்ய வேண்டியது எல்லாம் அவ பார்த்து செய்வா. அந்த நேரம் யுத்த சூழ்நிலை பெருசாக காசு, அந்த நேரம் எல்லாருமே ஒரு பிரச்சனையான சூழ்நிலை என்றாலும் ஒரு குறைவும் இல்லாம 3 நேரம் உங்களுக்கு சாப்பாடு, நல்ல படிப்பு, டியூஷன் இதுகள் எல்லாமே என்னென்ன செய்த மாட்டேது. எங்களுக்கு ஒரு வீட்டுல 2 பிள்ளைகளை வச்சு விளக்கேக்கு நான் யோசிச்சு பாக்குறது. அந்த நேரம் அவ்வளவு ஒரு யுத்த சூழலுக்குள்ள இவ்வளவு பெண் பிள்ளைகளையும் வச்சு அவ என்னென்று அவாக்கு இருந்த சக்தியும் அதோட அம்பான்ற சக்தியும் சேர்ந்து அவ அப்படி ஒரு இயங்கி இருக்கிறா. யுத்த சூழல் எங்களை எல்லாம் ஒவ்வொரு இடமா கோழி தண்ட குஞ்சுகளை காவி கொண்டு போற மாதிரி எல்லா இடமும் பாதுகாத்து பிள்ளைகளை நடந்துடாம பாதுகாத்துடும் என்ற ஒரு தவிப்போட எல்லா இடமும் கூட்டி பக்குவமா சென்று காவாந்து பண்ணி எங்களை காத்தவா அந்த நேரம். இப்ப நீங்க 1982ஆம் ஆண்டு அந்த துர்கா மகளிர் இல்லம் தொடங்கப்பட்டது. நீங்க 84ஆம் ஆண்டு போறீங்க. அப்ப எனக்குன்னா நீங்க ஆரம்பத்துல இருந்தவர்கள்ல ஒரு 5 வருஷத்துக்குள்ளேன்னு பார்க்கலாம் தானே. அதுக்குள்ள நீங்களும் இருந்திருக்கிறீங்க. நீங்க வந்து உயர்தரத்துல 3A ஒரு C சித்தி பெற்றிருந்தீங்க. மாவட்ட மட்டத்துல 5வது இடத்துல வந்திருந்தீங்க. 4வது. அந்த மகளிர் இல்லத்துல படித்ததுல எத்தனை பேர் பல்கலைக்கழகத்துக்கு சென்றிருப்பார்கள்? இப்ப அம்மா அப்படின்னு சொல்லி இருப்பா தானே உங்களுக்கு, நீங்க தான் ஒரு 5ஆவதா போறீங்க, 2ஆவதா போறீங்க, என்ன மாதிரி நீங்க என்ன மாதிரி? நான் அந்த இல்லம் தொடங்கினதுல இருந்து நாங்கள் தான் அதுல பெரிய வகுப்பாயும் இருந்த நாங்கள். நான் தான் முதலாவதாக அந்த இல்லத்துல இருந்து பல்கலைக்கழகம் சென்றேன். நீங்க தான் முதல் தடவை. அப்ப அம்மாவுக்கு உங்க பேர் ஆழமா ஞாபகம் நிற்கும் போல இருக்கு. நான் தான் முதல் தரமாக சென்றேன். எனக்கு அடுத்த பேச்சுல 3 பிள்ளைகள். அப்படி போய் ஒவ்வொரு வருஷமா அதிகரிச்சு அங்க இல்லத்துல இருந்து நிறைய பிள்ளைகள் அதிகமாக கலை பாடத்தை தான் நாங்க தெரிவு செய்தோம். நாங்கள் எங்களுக்கு ஆலய தாண்டி இருந்தபடியே சமயம், தமிழ் மற்றும் சங்கீத, நடனம் அந்த பாடங்கள் எங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு சும்மா பரிச்சயமான இதா இருந்து எங்களுக்கு இலகுவாக இருந்தபடியா நாங்கள் இது அதிகமாக கலை பாடத்தை தான் தெரிவு செய்திருந்தோம். நாங்கள் வர்த்தக பாடத்தையும் தெரிவு செய்த வர்த்தக பாடத்தையும் அந்த நேரம் படிச்சு சுத்தி அடைஞ்சாக்கள் இருக்கணும். ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைகள் என்ஜினியரிங் படிக்கிற சட்டத்தரணி ஆகிறதுக்கான அந்த இப்ப நிறைய பிள்ளைகள் வேற துறைகள்ல நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். நீங்க எத்தனையாம் ஆண்டாக்கா உயர்தரம் எழுதுனீங்க? 1993ஆம் ஆண்டு நான் காப்போத உயர்தர பரீட்சை எழுதியிருந்தேன். சரி, உயர்தரம் படிச்சாச்சு, உயர்தரத்துல சித்தி அடைஞ்சிட்டீங்க. அடுத்த கட்டமா பல்கலைக்கழகம். எந்த பல்கலைக்கழகம் நீங்க? யாழ்ப்பாணமா? நான் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு 93ஆம் ஆண்டு உயர்தர சித்தி அடைஞ்சிருந்தாலும் நாங்க 96ஆம் ஆண்டுதான் நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அப்பொழுது யுத்த சூழ்நிலை ஒரு ஒழுங்குமுறையில பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறேன். நான் 96ஆம் ஆண்டு பல்கலைக்கழகம் சென்று தமிழ சிறப்பு கலை பாடமாக கற்று 2000ஆம் ஆண்டு நான் வெளியேறினேன். இப்ப நீங்க பல்கலைக்கழகத்துல படிக்கிற நேரம் உங்க வீட்டை போட்டீங்களா? அப்பவுமே அங்கதான் இருந்தீங்களா? இல்ல நான் பல்கலைக்கழகத்துல படிச்சு என் திருமணமாகிற வரைக்கும் நான் இல்லத்துலதான் தங்கி இருந்தேன். பல்கலைக்கழகம் செல்லிக்கு ஆலயத்துல இப்ப தில்லிப்பள்ளியில இருந்து போறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் அந்த நேரம் சில காரணங்களால போறது கொஞ்சம் கரைச்சலாக இருந்தது. அதால எங்களுக்கு ராமநாத் கல்லூரியில கல்வி கற்பித்த ஆசிரியை திருமதி சசிகலா சிவநாதன் அவர்களுடைய இல்லம் கந்தர்மட பகுதியில் அமைந்திருந்தபடியால் அவன் தொடர்பு கொண்டு கேட்டா, அப்படி எங்களோட பிள்ளை பல்கலைக்கழகத்துக்கு படிக்க போறா, உங்களோட வீட்டுல இருந்து 5 நாளும் அவ படிக்கிறதுக்கும் வெள்ளிக்கிழமை பின்னேரம் வந்து திங்கட்கிழமை விடிய கோயில்ல வந்துட்டு திருப்பி வரட்டுக்கும் அதுக்கு உங்களுக்கு சம்மதம் உண்டு. அவரும் விஸ்வநாதன் அவரா ஒரு பல்கலைக்கழக விரிவுரையாளர்
அவ ஆசிரியை இந்து மகளிர் கல்லூரியின் ஆசிரியராக இருந்ததாகும் திருமதி சிவநாதன். இருவரும் பிள்ளைகள், அவர்களுக்கு ஆண் பிள்ளைகள். அவர் என்னை ஒரு பெண் பிள்ளை போல அவர்கள் உணவு அந்த 4 வருடமும் உணவுக்கு ஒரு காசுமே செலவு என்னட்டு ஒன்றுமே வேண்டாம தாங்களே தன்ற பிள்ளை மாதிரி எல்லாமே எனக்கு செய்து அந்த 4 வருஷமும் நான் அறக்கலர் இல்லத்துல இருந்துதான் தஞ்சைக்குளத்துல இருந்து கல்வி கேட்டேன். நீங்க பல்கலைக்கழகம் முடிச்சு வந்ததுக்கு பிறகு என்ன மாதிரி உங்களோட செயற்பாடுகள் இருந்தது? பின்னேறம் அதிகம் கோயிலுக்கு வரைக்கும் அம்மா என்ன கண்டவுடனே ஒரு தேநீரும் நான் சாப்பிடுறதுக்கு வடையோ அல்லது ஏதாவது ஒரு சாப்பாட்டோட அதுல பார்த்து கொண்டு இருப்பா. சொல்லுவா, பிள்ளை நீ போய் கை கால் கழுவி போட்டு வா சொல்லி முதல்ல அந்த தண்ணியை கூடி சாப்பிடுன்னு சொல்லி போட்டு பிறகு அம்மாக்கு நான் எழுத்து வேலைகள் முழுதும் கடிதம் எழுதுறதா இருந்தா என்ன, கட்டுரை எழுதுறதா இருந்தா என்ன, அலுவலக வேலையில உதவி செய்யறதாக இருந்தால் என்ன, புலம்பெயர் உறவுகளுக்கு கடிதம் எழுதுறது, எல்லா வேலைகளையும் கொண்டு என்ன செய்யணும்னு சொன்னா நான் எல்லாமே செய்து வடிவா கொடுப்பேன். பல்கலைக்கழகத்தில இருந்து நீங்க 2001ஆம் ஆண்டு வெளியேறினீங்களா? எத்தனையாம் ஆண்டு? 2000 ஆண்டு வெளியேறி 2003ஆம் ஆண்டு வரைக்கும் அது 3 வருஷமும் எங்களுக்கு அப்ப வேலை கிடைக்கல பட்டதாரி நியமனத்துல. ஆனா எனக்கு ஆலய அலுவலகத்துல எனக்கு நடுகவும் வேலை இருந்தது. அம்மா அதுக்குரிய நாங்க அங்கதான் இருக்கிறோம்னு சொல்லிவிட மாட்டோம், அதுக்குரிய ஊதியமும் நிறைய தந்து எங்களுக்கு எல்லாமே அந்த உணவு உடை நாங்க பாவிக்கிற சோப்பில இருந்து எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் நாங்க வேலை செய்யறோம்னு எங்களுக்கு அதுக்கு மேலதிகமாக ஒரு இதுகள்ல சம்பளம் கொடுக்கற மாதிரி எங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் தந்து நான் அந்த 3 வருஷமும் ஆலய அலுவலர்களுக்கு தான் வேலை செய்திருக்கேன். நீங்க திருமணம் செய்த ஆண்டு? 2003ஆம் ஆண்டு. சரி, 2003ஆம் ஆண்டு நீங்க திருமணம் செய்த உடனே நீங்க உங்களுடைய கணவர் வீட்டுக்கு போட்டீங்க அப்படியா? திருமணம் நிகழ்வும் அம்மா ஒரு வீட்டுல இருந்த அம்மா கொழுக்கட்டை கொண்டு போய் அவங்க மாப்பிள்ளை வீட்டுல கொண்டு போய் பெண் வீட்டார் செய்யற மாதிரி மேற்பார்வையாளர்களும் பெரியம்மாவும் சேர்ந்து கொழுக்கட்டை இல்லாம வச்சுக்கொண்டு எனது கணவர் வீட்டுக்கு சென்று எல்லாம் கொடுத்து எங்களோட பிள்ளைய வடிவ பார்க்கணும்னு சொல்லி அவாதான் பதிவு திருமணத்துக்கு எல்லாம் முன்னுக்கு நின்று எங்களோட கோயில் பிள்ளைகள் கோயிலாக்கள் தான் எல்லாருமே இந்த திருமணத்துக்கு வந்து எல்லாம் சிறப்பாக நடத்தி வச்சு என்னுடைய பிள்ளை பிறந்ததுக்கும் அம்மா வந்து அவருக்கு ஈடு தொடக்கினதும் பெரியம்மா தான். உங்களோட அம்மா என்ன நடந்தது? அம்மா புற்றுநோய் வாய்ப்பட்டு இருந்தபடியா அம்மா 1997ஆம் ஆண்டு அம்மா இறந்து விட்டா. உங்க அப்பா வந்து அப்பா இறந்தது எத்தனையாம் ஆண்டு? அப்பா நான் 2ஆம் வகுப்பு படிக்க அப்பா இறந்துட்டார் 82ஆம் ஆண்டு. அம்மா 97 இறந்துட்டாவா? அம்மா 97. அண்ணாவும் தங்கச்சியும் அங்க இருந்தது? அண்ணா அதுக்கிடையில அம்மா அவரு ஒரு 17 வயதுலயே அம்மா அவரு வெளிநாட்டுக்கு வந்துட்டார். சரி சரி. தங்கச்சி அம்மாவுடைய இருந்தவா. ஆனா பிறகு அம்மா இறந்த பிறகு திருமணம் செய்ய போற மாமி மாமாவோட இருந்துட்டு அவ பிறகு லண்டனுக்கு போட்டா. அப்படியே திருமணம் செய்ததுக்கு பிறகு அப்படியே வெளியில போட்டீங்களா? அப்படியா? வெளியில போனாலும் அம்மா கடிதம் எழுதுறது அப்படியே சின்ன வேலைகள் இருந்தா எனக்கு சொல்லி அனுப்புவா. நானும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எனக்கு அப்பொழுது வேலை கிடைக்கவில்லை தானே. நான் ஒவ்வொரு செவ்வாயும் ஆலயத்துக்கு சென்று நான் இப்படியே போய் பின்னர் தான் வருவேன். இந்த செவ்வாய்க்கிழமை நிறைய பக்தர்கள் வாரபடியா அலுவலர்களுக்கு நிறைய வேலைகள் இருந்தது. அப்ப நான் ஆலய வேலைகள் செய்வேன். பிறகு ஆசிரியர் நியமனம் கிடைச்ச பிறகும் சென்று செல்வது திருமுருகன் ஐயா என்ற வேண்டுகோளுக்கு நான் அங்க பிள்ளைகளுக்கு போய் தமிழ் இந்தி நாகரிக பாடங்களை நான் ஆசிரியராக கற்பித்த போது அங்கேயும் சென்ற பிள்ளைகளுக்கு நான் என்னால முடிஞ்ச ஒரு பணியை நான் ஆற்றி இருக்கிறேன். ஜெர்மனுக்கு போனது எத்தனையாம் ஆண்டு? 2005ஆம் ஆண்டுல இருந்து நான் முதலாவது அருணோதய கல்லூரியில தான் எனக்கு ஆசிரியர் நியமனம் கிடைச்சது. பின்பு நான் இடமாற்றம் பெற்று தங்கம்மா குட்டி கணிஷ்ட வித்தியாலயம் இப்பொழுது மெல்லாத்துல இருக்குது, அதற்கு இடம் மாற்றம் பெற்று வந்தேன். பின்பு 7 வருடங்கள் நிறைவடைந்த பின் தெல்லிப்பள்ளியில் உள்ள தந்தை செல்வா வித்தியாலயத்துல இறுதியாக நான் படிப்பிச்சு கொண்டிருந்த பொழுது எனது கணவர்கிட்ட வர விடயமாக நானும் எனது பிள்ளைகளும்
2017ஆம் ஆண்டு நாங்கள் புலம்பெயர்ந்து வந்து சேர்ந்தோம். இப்ப நீங்க 2008ஆம் ஆண்டு அவ இறக்கும்போது நீங்க எங்க வேலை செய்து கொண்டிருந்தீங்க? 2008ஆம் ஆண்டு 15ஆம் தேதி ஜூன் மாதம். ஜூன் மாதம் 15ஆம் தேதி. சரி சரி. அந்த என்னுடைய பிறந்த நாள். அப்ப அதுவும் எனக்கு ஒரு அம்மா ரெண்டு பிறந்த நாள்ல இருந்து வந்த அதுவும் ஒரு பெரிய ஞாபகமாக எனக்கு அதான் அமைஞ்சிருக்கு. நான் ஊர்ல படிப்பிச்சு கொண்டு இருந்தேன். அப்ப அம்மாவுக்கு ஒரு சின்ன கையில தான் ஒரு முறிவு ஏற்பட்டு வைத்தியசாலையில இருக்கிற. அப்ப நான் பாடசாலை முடிவடைஞ்சவன் வைத்தியசாலைக்கு செல்றேன் அம்மாவை பாக்குறதுக்கு. அவ கேட்கிறா, என்னென்று பிள்ளை எனக்கு கை முறிஞ்சதுன்னு உனக்கு தெரியுமாண்டு. நான் அறிஞ்சேன், அதான் வந்தேன் நான் சொல்லி. அதுதான் என்னோட கடைசியா கதைச்ச கதை. அதுக்கு பிறகு அவாக்கு அந்த சத்திர சிகிச்சை செய்யறதுக்கான அந்த இதுகளாலே அவ பிறகு அதுக்கு பிறகு எழுந்து போயிருக்கு. அவ நினைவு வேறே இல்லை. அப்பாவை இழந்திருக்கிறீங்க, அம்மாவை இழந்திருக்கிறீங்க. பல்கலைக்கழகம் முடிச்சு வரும்போது அந்த அம்மா வடையோடையும் தேநீரோடையும் காத்திருக்கிற அந்த அந்த இதுன்றது உண்மையா அவ்வளவு எனக்கு அது மெய்சிலிருப்பா இருந்தது. ஏனெண்டா ஒரு தாய், அதாவது பெற்ற தாய் எந்த அளவுக்கு இருப்பாவோ அதே நிலையத்தான் நீங்க அதுல சொல்லும் போது என்னால உணர முடிஞ்சது. அந்த அளவுக்கு உண்மையா மெய்சிலிருப்பா எனக்கு நீங்க சொல்லவே வியப்பா இருக்குது. நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்படி எல்லாம் இருந்தாரு. நானா ஒரு அனுபவிச்ச ஒரு பிள்ளையா நீங்க சொல்லும் போது அது இன்னுமே அதுல நம்பிக்கைத்தன்மையும் அது இந்த மெய் சிலிர்ப்பும் அதிகமாகவே இருக்குது. நீங்க அவ இறந்ததுக்கு பிறகுதான் நீங்க வெளிநாட்டுக்கு போய் இப்போ ஜெர்மன்ல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய அப்பா இறந்து அதுக்கு பிறகு ஒரு கதைக்கு தங்கம்மா அப்பா குட்டி அவர்களினுடைய இந்த துர்கா மகளிர் இல்லத்துல வந்து சேராம இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? சேர்ந்ததால உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஒரு பயன் இருக்குது? சேராம இருந்திருந்தா குறிப்பிட்ட காலத்திலேயே திருமணம் முடித்து ஒரு சாதாரண வாழ்வு வாழ்ந்திருப்போம் என்றுதான் நான் எழுதுறேன். எங்களது வீட்டு சூழ்நிலை அம்மா ஊக்கமாக இருந்தாலும் அம்மா அந்த நிலைமை அப்படி இருந்தது. அம்மாவும் இடையில வருத்தம் காரணமாக இறந்துட்டா அந்த இல்லத்துக்கு வாக்குப்படியா நாங்கள் ஒரு ஊக்கமாக கல்வி கற்று ஒரு சமுதாயத்துல நல்ல நிலைக்கு வர வேணும் என்ற ஒரு எண்ணம். அதே மாதிரி எங்களுக்கு பிறகு வர பிள்ளைகளும் அங்க படிச்சு எங்களை பார்த்ததில் நல்லா படிக்கணும் ஊக்கமான நாங்கள் படிச்சிருக்கிறோம். நாங்களும் அவையில விடுதையில சின்னல இருந்து பாடம் சொல்லி கொடுத்து உயர்தரம் வரைக்கும் சின்னல இருந்து என்ன பாடம் அவைகளுக்கு தேவையோ பெரிய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் எல்லாம் அவர்களையும் ஊக்கப்படுத்தி அவையிலும் எங்களை பார்த்து நல்லா படிச்சு நாங்கள் நல்லா வரணும்னு சொல்லி அவையிலும் நல்ல ஒழுக்கமான ஒரு நல்ல இதான பிள்ளைகளாக வளர்ந்து வாரதுக்கு அந்த இல்லத்துல சேர்ந்ததுதான் காரணம். அல்லது அப்படி நிறைய ஆயிரம் பொம்பளை பிள்ளைகள் அங்க இருந்து வளர்ந்து நல்ல ஒரு நிலையில எல்லாருமே நல்லா தான் இருக்கணும். இன்னொரு துறையில வேலை செய்த புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருந்தாலும் எல்லாருமே தங்களோட சுய காலில் ஒரு குடும்பத்தை அழகாக நிர்வகிச்சு எல்லாரோடையும் கணவர் சார்ந்த உறவினர்களோடு அம்மா அப்பாவை எல்லாரையும் அரவணைச்சு ஒரு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவமான ஒரு வாழ்க்கை இல்லத்துல இருந்தபடியாக இன்றைக்கும் புலம்பெயர்ந்த தேசத்திலும் ஒரு வேலை இடத்துல கூட எல்லாருமே ஒரு விரும்பக்கூடிய ஆட்களாக நாங்கள் வெள்ளைக்காரர் என்று சொல்றது அந்த ஒரிஜினல் டொச்சுக்காரரை விரும்பக்கூடிய ஒரு நிலையில வேலையிலையும் சரி நேர முகாமைத்துவத்திலையும் சரி நாங்கள் செய்யற பணிகள்ல ஒரு கடத்தாம அந்த வேலையை ஒரு ஈடுபாட்டோட செய்யறதுலயும் சரி எங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கு நிச்சயம் வியப்பா இருக்கிறது. அவ்வளவு ஒரு ஒழுங்குமுறையான ஒரு வாழ்க்கை முறை அமைச்சு கொள்றதுக்கு அந்த இல்லத்துல இருந்த வாழ்க்கை அங்க சேர்ந்தபடியே தான் இவ்வளவு வந்தது. எல்லா பிள்ளைகளுமே அதை அனுபவித்து கூறுவார்கள். நாங்கள் இப்படி நல்லா இருக்கிறதுக்கு அம்மாதான் காரணம், அல்லது நாங்கள் இன்றைக்கு எங்கே போயிருப்போம், அல்லது எங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்கும் வறும காரணமாக நாங்க இவ்வளவு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் உண்டு. நான் மட்டும் இல்லை, என்ன பிள்ளை என்னோட உரையாடைக்கும் எல்லா பிள்ளைகளுமே அதை சொல்லி அவர்களுக்கு அப்ப எங்களுக்கு அந்த அருமை விளங்கியில கொஞ்சம் தான் விளங்கினாதான் எங்களுக்கு இன்றைக்கு யோசிச்சு பார்க்க எந்த ஒரு பெரிய ஒரு பணியம்மா அந்த நேரம் நாட்டு சூழல் போர்ச்சூழல் பொருளாதார நெருக்கடிகள் அப்படி நிறைய பிரச்சனைகள் அந்த நேரத்துல இப்ப இருக்கிற வசதிகள் எல்லாம் அந்த நேரத்துல இல்லை. ஆனாலும் அவ்வளவு பெரிய மங்கள யுத்தத்துக்குள்ளேயும் படிக்க வச்சு
உங்களை ஒரு ஆக்களாக வளர்த்தெடுத்தது ஒரு பெரிய ஒரு என்னன்றது சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. நீங்க எனக்கு அடுத்து கதைக்கும் போது சொல்லியிருந்தீங்க 100வது ஆண்டு நாள் வருது, ஒரு அவனுடைய வரலாறு ஒரு காணொலியா பதிவிடுங்கோன்னு சொல்லி அக்கா எனக்கு கேட்டிருந்தா. நான் அந்த அக்காவோட கதைக்கும் போது தான் தெரிஞ்சது அந்த அக்கா வந்து அந்த அம்மா மூலமாக பயனடைஞ்சிருக்கிறான். அப்போ நாங்கள் வரலாறுகளை இப்படி இப்படி இருந்தாருன்னு வரலாறுகளை பார்க்குறத விட அந்த அம்மா மூலமாக பயனடைஞ்ச ஒரு அக்காவோட கதைக்கிறது வந்து அந்த அம்மாவினுடைய பெருமையை இன்னும் அதிகமாக கொண்டு போய் சேர்க்கும் என்ற அடிப்படையில் தான் நான் அக்காவோட கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டேன். இந்த அக்கா என்னோட கதைச்சிருந்தா அடுத்தது இன்னொரு அக்கா என்னோட தொடர்பு கொண்டு அம்மாவினுடைய 100வது பிறந்த நாள் வருது. அந்த நாளில் ஒரு மரம் வேண்டி கொடுக்கணும், 250 மரம் வேண்டி கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தான். முதல் அவள் கதைக்கும் போது தனிப்பட்ட தன் அம்மாவை பற்றி தான் சொல்கிறான்னு யோசித்தேன். அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது அந்த அக்காவும் சொன்னது தங்கம்மா அப்பா குட்டி அம்மாவை தானே என்று. அப்போ அந்த இந்த அக்கா அதே மாதிரி இன்னொரு அக்காவும் தொடர்பு கொண்டிருந்தா. அவர்கள் வந்து தன்னுடைய பெற்ற தாயில் வாழ்ந்த ஒரு இல்லத்தில் இருந்த ஒரு அம்மா, ஒரு நிர்வாகியாக இருந்திருக்கிறார். அந்த அம்மாவுக்காக இப்போவுமே ஒவ்வொரு வருடமும் மரக்கன்றுகள் வாங்கி கொடுக்கிறதோ இல்லையண்டா அந்த அம்மாவினுடைய நினைவாக ஏதாவது ஒரு விடயத்தை செய்யணும் என்று செய்கிறதன் மூலமாக அவர்கள் தங்கம்மா அப்பா குட்டி அம்மா மூலமாக எவ்வளவு நன்மை அடைஞ்சிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடியுது. அக்கா, அந்த அக்காவுக்கு என்ன பேர் சொன்னீங்க? அந்த என்னோட சரி சரி, அந்த அக்கா எனக்கு அனுப்பும் போது எனக்கு அவன் தனிப்பட்ட தண்ட அம்மாவினுடைய நினைவுக்கு தான் அனுப்புறான்னு தான் நான் யோசிச்சது. பிறகு நீங்கள் எனக்கு குரல் பதிவு போட்டு அம்மா அப்பா இல்லாம பெரியதா அவையும் அக்காவையும் கொண்டு இல்லத்துல சேர்த்தது. அவையிலும் எனக்கு முதல் வந்துட்டினோம் அந்த 22 பிள்ளைகளோட அவையும் 2 பேரும் இருக்கணும் அங்க. நான் போகைக்கு அவர்கள் அவ இப்ப ஒரு சிவத்தமிழ் விருட்சம் உண்டு. தந்தை அம்மா அப்பா எல்லாம் தந்தை பேரை சொல்லி ஒரு உதவியும் கொடுக்குறீல. சிவத்தமிழ் விருட்சம் உண்டு, அதுக்கு கீழே பெரிய என்ன உதவி கொடுத்தாலும் பெரிய அவ அம்மா என்ற ஞாபகமா தான் அதைத்தான் செய்கிறேன்னு. அவ திருமணத்துக்கு உதவி செய்கிறது, சீதனம் அவர்களுக்கு இல்லாதவைக்கு, மற்றது படிப்புக்கு பிள்ளைகளுக்கு என்ன இப்ப வெள்ள அனர்த்தம் அந்த தைப்பங்களுக்கு காணவெளி என்னென்றாலும் அவன் நிறைய உதவி செய்ய. அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுக்கு ஏழுமான அளவு இங்க புலமேந்த நாட்டுல இருக்கிற பிள்ளைகள், ஊர்ல இருக்கிற பிள்ளைகள் சரி, தங்களுக்கு என்ன உதவி முடியுமோ அதை எல்லாருமே பெரிய அம்மாண்ட பேராலதான் செய்து கொண்டிருக்கிறோம். நன்றி அக்கா, எங்களோட நேரம் செலவழிச்சு கதைச்சதுக்கு. உங்களுக்கு தம்பி நிறைய நன்றி. உங்களோட வேலை பளவுக்கு மத்தியில நான் கேட்டதுக்கு இணங்க நீங்க இது பெரிய உதவி, காலத்தால் செய்த சிறிய உதவி என்று நினைக்கல, அது பெரிய ஒரு உதவி. நீங்க உங்களோட பண்பான பேச்சு நல்ல தமிழ் அதுகளை கவர்ந்ததாலதான் நான் தம்பிய கேட்டு பார்க்கலாம் இது இருக்கா செய்வோம். அக்கா, நீங்க எப்ப தொடர்பு கொண்டிருப்பீங்க இது பற்றி கதைக்கணும், ஒரு காணொலி போடணும்? நான் இப்போ ஒரு 4-5 மாதத்துக்கு கூட அதிகமா நான் உங்களுக்கு தொடர்பு கொண்டு யோசிச்சு எடுக்கிறது, பிறகு வாய்ஸ் மெசேஜ் போடுறது. அப்ப எனக்கு நீங்க அப்புறம் வாய்ஸ் மெசேஜ் போட்ட அல்லது உங்களோட செய்தி வேறும் எனக்கு கொஞ்சம் குறகாலப்பு எடுக்கிறேன்னு சொல்லி அப்ப நான் காத்திருந்து எனக்கு தெரியும் நீங்க எப்ப இருந்தாலும் ஒரு நாளைக்கு என்னோட தொடர்பு கொண்டீங்க. அது நீங்க நல்ல பொருத்தமா கிட்ட என்னோட நீங்க தொடர்பில இருந்தீங்க. நாங்க ஒவ்வொரு நாளும் உங்களோட வீட்டுல நான் கணவர் 2 பிள்ளைகளும் உங்களோட நிகழ்ச்சி பார்த்துட்டு தான் படுப்போம், அல்லது இன்றைக்கு பார்க்க எங்களை நேரம் கிடைக்காட்டி நாளைக்கு அதை பார்ப்போம். எல்லாருமே விட்டு புள்ள பார்த்துட்டு பிறகு டிவிலையும் பார்ப்போம் என்ன பெருசா போட்டு. சரி சரி, இல்ல அதான் எனக்கு 5 மாதத்துக்கு முதல் தொடர்பு கொண்ட வாக்கா அப்ப நான் செய்யலாம் என்று சொன்னான். பிறகு அக்கா ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு ஆர்வத்தோட என்ன சொல்லுங்க பாபம் அந்த வரலாறை கொண்டு போய் சேர்க்கணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா தன்னுடைய புகழ் பாடையில அக்கா அந்த அம்மாவினுடைய புகழை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த அம்மா இப்போ உயிரோடு இல்லாட்டியும் அந்த அம்மா மூலமாக பயனடைஞ்சதை நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும். அந்த அம்மா இப்படி ஒரு அம்மா இருந்தவான்றதை இந்த சமூக வலைத்தளங்களூடாக கொண்டு போய் சேர்க்கணும் என்ற ஒரு ஆர்வத்தோடு தான் தொடர்பு கொண்டு இருந்தா. சில நேரங்களில் நான் எங்கேயாவது வெளியில் போய் கொண்டு இருந்தால் அக்கா வீட்டை போய் எடுக்கிறேன் ரெண்டு போட்டு நான் வீட்டை வந்து ஏதாவது எடிட் செய்யக்க மறந்து போவேன். அந்த நேரம் திரும்ப அக்கா எங்கேயாவது வெளியில் போய்க்க எனக்கு ஒரு அப்போ எனக்கு அந்த நேரம் ஐயோ நான் என்ன அந்த அக்கா ஒரு நாளும் கேட்குறான் நான் தவிர்க்கிறேன்னு ஒரு கவலை வந்தது. இருந்தாலும் அக்காவுக்கு நான் தெளிவாக சொல்லிவிட்டேன்னா நிச்சயமாக இந்த விஷயம் செய்கிறது தான் நான் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை சரியாக உருவாக்கி போட்டு சொல்கிறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது.
அந்த அக்காவின் மூலமா அந்த அம்மாவினுடைய சிறப்பை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். எனக்கும் அம்மா இந்த 16 வருஷம் ஆச்சு. அப்ப இளம் ஆக்களும் அல்லது கொஞ்சம் நினைச்சு கொண்டிருக்கிற ஆக்களுக்கும் ஒரு திருப்பி கட்டாயம் 100வது வருஷம் வரைக்கும் நினைவு கூற வேணும். பற்றி ஒரு சின்ன இதென்றாலும் இளம் தலைமுறையினர் அறிய வேணும். எனக்கு அந்த ஒரு ஆசையிலதான் நான் நெடுசலுமே ஒருக்கா செய்திடணும் நான் உங்களை தொடர்பு கொண்டு இதை கேட்டு நான் இன்னொரு செய்தியை நான் மறந்துட்டு நல்லடையில சொன்னேன். இப்பவும் அந்த துக்காரமாள் இல்லத்துல 120க்கு மேல பொம்பளை பிள்ளைகள் இருந்து நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரினம். அது அவர் ஆறுதல் முருகன் அவரும் அந்த நிர்வாக சபை எல்லாருமே இப்பவும் அந்த பணியை தூக்கி விடாம செய்து கொண்டிருக்கிறோம். நன்றி சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. நீண்ட நன்றி. நான் ஊருக்கு வந்து பிள்ளைய சந்திப்பேன். சரி அக்கா, சரி. அந்த அக்கா சொன்ன விடயங்களை கேட்டிருப்பீங்க. உண்மையிலேயே அந்த அக்கா சொல்லும்போது எனக்கு முதல் ஒரு சில விடயங்களை கதைச்சேன் நான். ஆனால் எனக்கு சில விடயங்கள் அந்த கதைக்காத விடயங்களை சொல்லும்போது உண்மையிலேயே ஒரு புல்லரிப்பாக இருந்தது. நீங்களே யோசிச்சு பாருங்க, அம்மா அப்பாவை இழந்துட்டு ஒரு இல்லத்தில் போய் படிக்குது ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை அம்மா அப்பா இழந்த கவலை தெரியாமல் எப்படியுமே வலின்றது இருக்கும். ஆனால் அந்த வலியையுமே மறைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மருந்தாக அந்த தங்கம்மா அப்பா குட்டி அம்மா அவர்கள் இருந்திருக்கிறார்ன்றது உண்மையிலேயே அவர் நினைவு கூறப்பட வேண்டியவர். அது சொல்லில் அடங்காதது. எனவே தங்கம்மா அப்பா குட்டி அவர்களினுடைய அந்த 100வது பிறந்த நாளில் அவருடைய வரலாறை கொண்டு போய் சேர்க்கணும் என்று அவருடைய மகள் ஆசைப்பட்டதுக்கு அமைவாக இந்த காணொளி மூலமாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். இந்த காணொளியை பார்த்த நீங்கள் இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிப்பொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும்.